subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி திரு அவை தேவசகாயம் மறைசாட்சியினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. ஆகவே யார் யாரெல்லாம் தேவசகாயம் அல்லது லாசர் என்ற பெயர் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் தாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்காக நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்று தேவசகாயம் மவுண்ட் திருத்தலத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதை குறித்து கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் அவர்கள் ஒரு அழைப்பதில் அனுப்பியிருக்கிறார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: அன்புக்கினியவர்களே, கோட்டாறு மறை மாவட்ட இறை மக்கள் நாங்கள் இதயம் நிறை நன்றியுடனும் பெருமிதத்துடனும் மண்ணின் மறைசாட்சி இந்திய நாட்டின் முதல் கத்தோலிக்க பொதுநிலை புனிதர் தேவசகாயத்தை இந்திய நாட்டின் பொதுநிலையினரின் பாதுகாவலராக திருத்தந்தை லியோ அவர்களால் அறிவிக்கப்பட்டதன் மாபெரும் விழா கொண்டாட்டத்தை இந்திய லத்தீன் ஆயர் பேரவையின் பொதுநிலையினர் அருள்பணிக்குழு வழிகாட்டுதலில் மறைசாட்சி தன்னுயிர் இந்த புனித மண் தேவசகாயம் மவுண்ட் திருத்தலத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடத்துவதில் மகிழ்வுகின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொண்டாட்டத்தில் திருத்தந்தையின் அரசு தூதுவர் மேதகு பேராயர் லியோபோல்டோ ஜிரெல்லி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்திய திரு அவையின் மக்களுக்கு இவ்வறிவிப்பை வெளியிட இருக்கிறார். இந்திய ஆயர் பேரவை துணைத் தலைவரும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயருமான மேதகு ஜார்ஜ் அந்தோன்சாமி அவர்கள் தலைமையில் பேராயர்கள், ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலை இறை மக்கள் இணைந்து திருப்பலி சிறப்பிக்கப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் மகிழ்வுடன் கலந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஆசி பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் மனநிலையில் மேதகு நசரேன் சூசை கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் மற்றும் அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலை இறைமக்கள் கோட்டாறு மறை மாவட்டம் என்று இந்த அழைப்புதலிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விலே நாமும் முடியுமானால் கலந்து கொள்வோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், இந்திய பொதுநிலையரின் பாதுகாவலர் மறைசாட்சி புனித தேவசகாயமுக்கு
ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கும் அருளை அளித்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்களும் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, 10-12 வரைக்கும் இறைமுத்துக்கள். யோவானாகிய நான் விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இரக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இருந்தருளும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10, 17 முதல் 22 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10, 17 முதல் 22 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 13 முதல் 18 முடிவுள்ள பகுதிகளின் அடிப்படையிலே நாம் இந்த சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை சொல்லுகிறோம். ஆகவே நான் சொல்வதை தயவு செய்து திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் பயமில்லை. எனக்கேதும் கவலை இல்லை. எனக்கேதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இன்று திரு அவை இந்திய பொது நிலையினரின் பாதுகாவலராகிய மறைசாட்சி தேவசகாயத்தின் விழாவை கொண்டாடுகிறது. நான் திருப்பலியின் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று ஆரல்வாய் மொழியிலே இருக்கக்கூடிய புனித தேவசகாயம் மவுண்டிலே பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பிரியமானவர்களே, தேவசகாயத்தினுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை குறித்து அருள்முனிவர் ஜான் குழந்தை அவர்கள் எழுதிய புத்தகம் அதில் 5வது பிரிவில் புனித தேவசகாயத்தின் திருமண ஆன்மீகம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை அவர் கொடுத்திருக்கிறார். தேவசகாயத்தினுடைய பழைய பெயர் நீலகண்டபிள்ளை. அவருடைய துணைவியாரின் பெயர் பார்கவி அம்மா. ஆக நீலகண்ட பிள்ளை பார்கவி அம்மாவை திருமணம் முடித்த நாளிலிருந்து
அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக அன்பு செய்தார்கள். இந்த சிறப்புறு பண்பை நமது மறைசாட்சியினுடைய புனிதற்பட்ட நடவடிக்கைகள் தொடங்க தூண்டுதலாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களின் கணவன் மனைவி உறவில் மிளிர்ந்த நற்பண்பினை பார்க்கின்றோம். அந்த உறவுக்கு இருவித பரிமாணங்கள் இருந்தன. ஒன்று, அவர்களிடையே துலங்கிய அப்பழுக்கற்ற அன்பு. ஒருவர் ஒருவரை அவர்கள் உருக்கமாக காதலித்தார்கள், அன்பு செய்தார்கள். அவர்களின் இந்த உறவு அவர்களோடு நின்றுவிடவில்லை. அவர்கள் தம்மை சூழ்ந்து வாழும் மற்றவர்களிடமும் அன்பு கொண்டு தம்மிடம் உள்ளவற்றை பிறரோடும் பகிர்ந்து கொண்டார்கள். இப்பண்பு அவர்கள் மறையை தழுவியதற்கு முன்பே அவரிடம் காணப்பட்டது என்றும், பல்வேறு துன்பங்களாலும் வறட்சி, கால்நடைகளுக்கு நோய், அவைகளின் இழப்பு ஆகியவற்றின் மத்தியிலும் தொடர்ந்து இருந்தது என்று வரலாறு கூறுகிறது. பிரியமானவர்களே, அன்புறவில் ஒன்றானவர்கள் நம்பிக்கையிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது புது கிறிஸ்தவராகிய தேவ சகாயத்திற்கு மிகவும் முக்கியமாகப்பட்டது. இவர் 1745 ஆண்டு மே மாதம் 14 வடக்கன் குளத்திலே திருமுழுக்கு பெற்றார். முற்றிலும் ஒரு புதிய ஆளாகவே மாறியிருந்தார். தன்னை ஆட்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடனாக காணப்பட்டார். யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று சொல்லி தான் இயேசுவின் சீடனாக இருக்க தன்னுடைய மனைவி மட்டும் இன்னொரு தெய்வத்தை வணங்க முடியுமா என்ற கேள்வி அவருக்குள் எழுந்தது. பார்கவி அம்மாள் இந்த வாதத்தை உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் இவருக்கு 3 சிக்கல்கள் இருந்தனவாம். ஒன்று, முன்னோர்களின் நம்பிக்கையை விட்டுவிடுவது. ரெண்டாவது, இன்னொன்று, தாழ்ந்தவர்களாக கருதப்பட்ட கிறிஸ்தவர்களோடு எப்படி பழக முடியும். மூன்றாவதாக, தன்னுடைய தாயினுடைய எதிர்ப்பு, அச்சுறுத்தல். மறைசாட்சி தேவ சகாயத்தின் வரலாற்றில், குறிப்பாக அவரது பேச்சில் வாதம் மிக சரியானதாக இருக்கும். வாதிடும் முறைகள் கற்ற மெய்யியலார் போலும் வாதங்களை தொடுக்கும் வழக்கறிஞர் போலும் இருக்கும். தன் மனைவியினுடைய மனமாற்றத்திற்காக இருவரிடையேயும் நடக்கும் உரையாடல்கள் இப்படியாக இருந்தன என்று பார்க்கின்றோம். தாம் வணங்கும் தெய்வத்தையே தம் மனைவியை வணங்க வேண்டும் என்பது தேவ சகாயத்திற்கு இருந்த முதல் வாதம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் தன் மனைவியிடம், நாம் இருவரும் இருவேறு ஆள்களாக இருந்தாலும் திருமணத்தால் ஒன்றாய் இருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்க நான் ஓர் உடலாக உண்மையான கடவுளை வழிபடும்போது நீ வேறொரு தெய்வத்தை வழிபடுவது முறையா? நீயும் கிறிஸ்துவ நம்பிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மறைசாட்சி தேவ சகாயத்தினுடைய இந்த கூற்றிலே 2 விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, திருமணத்தை பற்றிய அவருடைய புரிதல். தொடக்க நூல் 2:24 கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனையே இயேசுவும் எடுத்து கூறி தாம்பத்தியத்தின் ஆழ்ந்த உறவு ஒன்றிப்பை மத்தேயு நற்செய்தி 19:5, மார்க்கு நற்செய்தி 10:28 கூறுகின்றார். திருத்தூதர் பவுலும் இதனை மேற்கோள் காட்டி 1 கொரிந்தியர் 6:16 கூறுகிறார். ஆகவே தாம்பத்திய உறவு என்பது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒன்றிப்பை குறிக்கிறது. ஒரே உடலாய் இருப்பர் என்னும் வாக்கியம் தாம்பத்திய உறவின் தனித்தன்மையை குறிக்கும் மிக முக்கியமான ஒரு வாக்கியம். வேறு எந்த உறவுக்கும் இதனை சொல்ல முடியாது. தாம்பத்திய உறவே அனைத்து உறவுகளிலும் மிக மிக அழகானது, ஆழமானது. தாய் பிள்ளை உறவு கூட இதற்கு இணையாகாது. ஓருடல் என்பதன் பொருளையும் மறைசாட்சி தேவ சகாயம் நன்கு புரிந்து வைத்திருந்தார். ஓர் உடல் என்பது உடல் உறவை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல, அது ஒரு ஆழ்ந்த ஆளுமை உறவாகும். அதாவது
ஆளுமை என்பது ஆள்தன்மையின் அனைத்து கூறுகளான உடல், மனம், ஆவி, உணர்ச்சி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். இரு ஆளுமைகளும் ஏறக்குறைய ஒரே ஆளுமை ஆவதே தாம்பத்திய உறவு. எனவே இத்தகைய உறவு ஒன்றிப்பு திரு அவைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே நிலவுகிறது என்பதை பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 31 கூறுகின்றார். ஓர் உடல் என்பது வெறும் உடல் சார்ந்த உறவு ஒன்றிப்பு மட்டுமல்ல, அது உடலையும் தாண்டி ஆழ்ந்த ஆளுமை ஒன்றிப்பை குறித்து நிற்கிறது. மறைசாட்சி கற்றிருந்த மறைக்கல்வியின் ஆழத்தினை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. திருமண பயிற்சியில் இப்பொழுது இருப்பது போன்று ஓரிரு நாட்கள் அல்ல, 9 மாதங்கள் அவர் பெற்ற மறைக்கல்வியின் ஆழத்தை பார்க்கிறோம். ஆளுமை உறவில் ஒரே நம்பிக்கை. தாம்பத்திய உறவில் திகழ வேண்டிய ஆளுமை உறவு நம்பிக்கையிலும் அது வெளிப்பட வேண்டும் என்பது தேவசகாயத்தினுடைய ஒரு கருத்து. எப்படிப்பட்ட கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆளுமை நமக்கு சொந்தமாகும். அப்படி இருக்கும்போது கணவரின் கடவுள் நம்பிக்கையும் மனைவியின் கடவுள் நம்பிக்கையும் வெவ்வேறாக இருந்தால் ஓருடல் என்ற முழு ஆளுமை உறவு எப்படி சாத்தியமாகும்? எனவே ஓருடல் என்ற நிலை உண்மையாகிட ஒரே நம்பிக்கை இருந்தாக வேண்டும் என்பது மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய கருத்து. இதற்கு பார்கவி அம்மாவுடைய பதில் என்ன என்று பார்க்கும்போது, கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்பதில் பார்கவி அம்மாவுக்கு 2-3 எதிர்ப்புகள் இருந்தன. ஒன்று, காலம் காலமாக மன்னரும் மக்களும் பின்பற்றி வந்த மதத்தை விட்டு விடுவது. அப்படி செய்வது ஒரு ராஜ துரோகம். இரண்டாவது, கிறிஸ்தவ நம்பிக்கையில் சேர்வது தாழ்ந்த மற்றும் தீண்டத்தகாத மக்களுடன் சேர்வது. இது ஒரு குல நிந்தை. இந்த 2 விடயங்களையும் ஒரே கேள்வியில் நறுக்கென்று கேட்கிறார் பார்கவி அம்மையார். மன்னர் முதல் எல்லாரும் வழிபட்டு வருகின்ற தெய்வங்களை விட்டுவிட்டு இந்த தாழ்ந்த ஜாதி மக்கள் பின்பற்றி வரும் இந்த புதிய நம்பிக்கையை கை கொள்ளலாமா? இப்படி ஒரு செயலை யாராவது செய்வார்களா என்று அவர் கேட்கிறார். இந்த கேள்வியில் கடவுள் நம்பிக்கை மற்றும் சமுதாய சிந்தனை ஆகிய 2ஐயும் பார்க்கின்றோம். இவை 2ம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றது. இவை 2ஐயும் ஒரே மரத்தின் வேருக்கும் கிளைக்கும் ஒப்பிடலாம். சமய நம்பிக்கை வேர் போன்றது, சமுதாய பார்வையானது கிளைகள் தலைகள் போன்றது. இந்த 2ஐயும் ஒரே கேள்வியில் பார்கவி அம்மாள் எடுத்து சொல்கிறார். இதற்கு மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய பதில் என்ன? அவர் சொல்லுகிறார் தன் மனைவியிடம், தாழ்ந்த ஜாதியினருக்கு ஒரு கடவுள், உயர்ந்த ஜாதியினருக்கு ஒரு கடவுள் என்று வெவ்வேறு கடவுள்கள் கிடையாது. தாழ்ந்த ஜாதி மக்களையும் உயர்ந்த ஜாதி மக்களையும் எப்படி வேறுபடுத்த இயலும்? ஒரே கதிரவன் 2 வகையினருக்கும் ஒளி தரவில்லையா? எல்லாருக்கும் ஒரே மழைதானே பொழிகிறது, எல்லாரையும் ஒரே பூமி தானே தாங்கி கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் மோட்சமும் ஒன்றுதான், நரகமும் ஒன்றுதான். எனவே வெவ்வேறு தெய்வங்கள் இருக்கின்றன என்றும் வெவ்வேறு இனங்கள் இருக்கின்றன என்றும் நீ எண்ணுவது மடமை. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிறார். பார்கவி அம்மாள் இதற்கு முதலில் இணங்காததற்கு தாயினுடைய எதிர்ப்பும் அச்சுறுத்தலும் ஒரு காரணம். தாயினுடைய எதிர்ப்பில் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. பார்கவி அம்மாவுடைய தாய் சொல்லுகிறார், நீயும் மதம் மாறினால் மன்னரிடம் போய் நானே உங்கள் மீது பழி சுமத்துவேன் என்று மிரட்டுகிறார். எனவே பார்கவி அம்மா விட்டு கொடுக்க மறுக்கிறார். தேவசகாயும் விட்டபாடில்லை. ஆனால் கனிவுடன் தன் மனைவியை அவர் இணங்க வைக்க முயன்றார். இறுதியில் மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய விடாமுயற்சியை வென்றது என்று வரலாற்று நூலிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தனக்கு சாவு நெருங்கி வந்துவிட்டது என்றும் தன் நம்பிக்கைக்காக தான் கொல்லப்படுவது உறுதி என்றும் நம் புனிதருக்கு தெரிய வந்தது. அப்பொழுது அவர் ஆரல்வாய் மொழியிலே சிறைக்கு வரும்படி தன் மனைவிக்கு சொல்லி அனுப்புகிறார். கணவனும் மனைவியும் இறுதியாக சந்தித்த அந்த நிகழ்வு நெஞ்சை உருக்குவதாக இருக்கின்றது. அவர் தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மனைவியே, என்னை மனம் முடித்ததால் உனக்கு இன்பத்தை விட துன்பமே அதிகம் என்று மனம் கலங்காதே. எனது துன்பத்திலும் தாழ்மையிலும் நீ பங்காளியாய் இருந்தாய். கடவுள் எனக்கு தரும்
விண்ணக பரிசிலும் உனக்கு பங்கு உண்டு. எனது சாவின் நேரம் வந்துவிட்டது. என்னை இனி நீ பார்க்க முடியாது. நீ இந்த ஊரில் இருந்தால் உனது சமுதாய மக்கள் உன்னை துன்புறுத்துவார்கள். எனவே வேறு இடத்திற்கு, அதாவது வடக்கன் குலத்துக்கு சென்றுவிடு. அங்கே கடவுள் உன்னை காப்பார். நமது சொந்தங்களை நாம் இழந்து விடுவோம் என்று கவலைப்படாதே. கடவுளே நமக்கு சொந்தமாக இருப்பார். எனக்காக கடவுளை மன்றாடு. இதுவரை எனக்கு இழைக்கப்பட்ட துன்பங்களை பொறுமையுடன் தாங்கிட எனக்கு அருள் செய்த இறைவன் எனது சாவின் நேரத்திலும் அச்சத்தினால் நான் தயக்கம் காட்டாதபடி எனக்காக மன்றாடு என்று சொல்லுகிறார். இதை கேட்டபொழுது ஞானப்பூ அவர்கள் தன்னுடைய கணவருடைய காலிலே விழுந்து அழுதாராம். தன் மனைவியை தேற்றினார் மறைசாட்சி. அஞ்சாதே, இறைவன் உனக்கு துணையும் அடைக்கலமுமாக இருப்பார். அவரின் அருளால் விண்ணில் நாம் இருவரும் மீண்டும் சந்திப்போம் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த மறைசாட்சி தேவ சகாயத்தினுடைய வாழ்விலே நடந்த இந்த விஷயங்களை நாம் தியானிக்கின்றோம். அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ஆன்மீகம், தாம்பத்திய அல்லது திருமண ஆன்மீகம் இருவரையும் ஒன்றாய் இணைத்தது போல மோட்சத்திலும் அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது. இன்று அவர் இந்திய திருநாட்டினுடைய பொது நிலையினருக்கான பாதுகாவலர் என்ற ஒரு விழாவானது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று மாலை ஆரல்வாய் மொழியிலே. ஆகவே இந்த புனிதர் வழி போல நம்முடைய குடும்பங்களும் இருக்க வேண்டும். இன்றெல்லாம் நற்செய்தி தம்பதியர் என்ற ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள். நற்செய்திக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட நற்செய்தி தம்பதியர்கள் நமது ஊர்களிலும் குடும்பங்களிலும் உருவாக வேண்டும். புனித தேவசகாயத்தை போல நாமும் நம்முடைய விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். புனித பவுல் சொல்லுவார், ரோமையர் 8வது அதிகாரம் 32-39 முடிவுள்ள வசனங்களிலே, கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று. திருவெளிப்பாடு 2:10 வாசிக்கின்றோம், சாவதாயினும் விசுவாசத்தில் நிலைத்திரு என்று. ஆகவே கடைசி வரைக்கும் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்திலே நிலைத்திருக்கக்கூடிய வரத்தை கேட்போம். ஆகவே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவாம், உமது அருள் பொழிவால் எங்கள் காணிக்கைகளை அர்ச்சித்தருளும்.
மறைசாட்சி, புனித தேவ சகாயம், இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்த நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாமும் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய தூய மறைசாட்சியின் சாட்சியத்தால் நீர் மாட்சி பெறுகின்றேன். இந்த எங்கள் நாட்டைச் சார்ந்த மறைசாட்சியான புனித பேறு பெற்ற தேவசகாயத்தின் வாழ்வும் பணியும் அவர் பட்ட துன்பங்களும் உமது வல்லமையின் வியப்புக்குரிய செயல்களே. இரக்கத்தால் அவருக்கு நம்பிக்கையில் ஆர்வத்தையும் அவருடைய பொறுமைக்கு உறுதித்தன்மையையும் அவருடைய பணிக்கு மிகுந்த பலனையும் கொடுத்துள்ளேன். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இவரது போராட்டத்தின் வெற்றி உமதே. ஆகவே விண்ணுலக படைப்புகள் அனைத்தும் உம்மை பணிந்து வணங்கி உமக்கு புகழ் பாடல் பாடுகின்றன. நாங்களும் அனைத்து தூதரலியுடனும் இணைந்து உரத்த குரலில் முடிவின்றி ஆர்ப்பணித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறினாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பொது நிலையினரின் இந்திய பாதுகாவலர், மறைசாட்சி தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைதருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. எங்கள் விசுவாசத்திற்கு உறுதியும் வலுவின்மைக்கு ஆற்றலும் அளிக்கும் இறைவாம், மறைசாட்சியாம் புனித தேவசகாயத்தை பின்பற்றி நாங்கள் உம் திருமகனின் பாடுகளிலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு கொள்ளவும், அவரின் வேண்டுதலால் உம் திருமுன் அவரோடு நிறை இன்பம் அடையவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நான் இயேசுவை பின்பற்ற முடிவு செய்துவிட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற புனித தேவசகாயத்தின் வார்த்தையின்படி நாமும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.